எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும். திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்ல, ஆனா திமுக விசுவாசமா இருக்கார். சட்டமன்றத்திலையும் விசுவாசமா பேசுறாரு, வெளியிலையும் விசுவாசமா பேசுறாரு. ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும், கூட்டணியிலே பங்கு வேண்டும் என்று கோஷத்தை எழுப்பிவிட்டார்கள். காங்கிரசிலே காங்கிரசும் திமுகவும் பிளவு வருவதற்கு இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே பிளவு ஏற்படுவதற்கு ஆரம்பமாகிவிட்டது. இன்றைக்கு இதெல்லாம் பேசுகிறார், உதயநிதி பேசுகிறார், திரு ஸ்டாலின் பேசுகிறார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நிலையான கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றன என்று. ஆனா அண்ணா திமுக அடிக்கடி கூட்டணி மாறுது என்று சொல்றாங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்ல, மக்களை நம்பி அண்ணா திமுக இருக்கின்றது. திமுக கூட்டணி நம்பி இருக்கின்றது. உண்மைதானே? அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வருவதாக சொல்றார். ஆக கூட்டணி பலத்திலே நீங்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்து இருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைக்கப்பட்ட கூட்டணி, மக்கள் எங்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லும், ஆட்சி அமைக்கும். அதை திரு ஸ்டாலின்